சங்கராச்சாரியன் காசி பஞ்சகத்தில் மனோநிவிருத்தி பரமோபசாந்தி அப்படின்னு சொல்றார். இந்த சிவபூஜை செய்யறதுல ரொம்ப முக்கியமான ஒரு கட்டமும் ஒரு மந்திரமும் என்னன்னு கேட்டால், பஞ்சகல மந்திரங்களை பிரயோகம் பண்ணுறது. அதில் பஞ்சகலை அப்படின்னு என்னென்னா ஒரு கலையாக சொல்கிறேன். நிவிருத்தி கலை அப்படின்னு பேர். மனசை நிவிருத்தி பண்ணக்கூடியதை தான் நிவிருத்தி கலைன்னு சொல்கிறோம். கண் விழிச்ச நேரத்திலிருந்து மனசு நம்மளோட ஐடென்டிட்டியில் ஆரம்பிச்சு நீ நாளுன்னு சொல்றதுலேருந்து கண்டினியூஸாக நம்மளை ஒரு சின்ன கண்டத்துக்குள்ளே நிறுத்திக்கிட்டே இருக்கும். ஒரு பிரச்சனையாக எடுத்து கொடுக்கும், ஒரு ஆசையாக எடுத்து கொடுக்கும், முற்கால பல அனுபவங்களை எடுத்து கொடுக்கும், எதிர்கால கற்பனைகளை எடுத்து கொடுக்கும். இப்படி ஒன்றொன்னா கண் விழிச்ச நேரத்துலேருந்து எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். நம்மளும் மனசு என்னென்னலாம் சொல்லுதோ அதுக்கெல்லாம் ஆடிட்டே இருப்போம். சமாதானமே கிடைக்காம, நிறைவு உருவாகாம, நிம்மதி உருவாகாம குறிச்சுக்கிட்டே இருக்கும். இப்போ சமாதானம் உண்டாகுவதற்காகவும் நிம்மதி உண்டாகுவதற்காகவும் மனசு விருத்தி ஆகிட்டே இருக்கிறத நிவர்த்தி பண்ணணும். மனசை இயங்காமல் நிறுத்தணும். அதை நிவிருத்தி கலை அப்படின்னு சொல்றோம். அடுத்தது, நிவிருத்தி பண்றதுக்கு முயற்சிக்கும் பொழுதெல்லாம் மனசு மீண்டும் 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 புதுசான ஐடியாஸ் எடுத்துக்கிட்டோ, புதுசான அனுபவங்கள் எடுத்துக்கிட்டோ, புதுசான கற்பனைகள் எடுத்துக்கிட்டோ, புதுசான வேதனையும் சங்கடங்களையும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்ற ரீதியாகவும் மீண்டும் மீண்டும் இயங்க ஆரம்பிக்கும். அப்படி இயங்கிறத மனசை நிவிருத்தி பண்ணினதோடு மாத்திரம் இல்லாம, மனசு எங்கிருந்து உற்பத்தி ஆச்சோ அந்த இடத்துலயே அதைய நிறுத்தி வைக்கணும். இத பிரதிஷ்ட கலை அப்படின்னு சொல்றோம். பிரதிஷ்டைனா அசங்காம அப்படிங்கிற ஒரு பக்கம் நிறுத்துறத பிரதிஷ்ட கலைன்னு சொல்றோம். இப்படி நிவிருத்தி பண்ணி உதித்த இடத்திலே பிரதிஷ்ட பண்றத நிவிருத்தி கலைனும் பிரதிஷ்ட கலைன்னு சொல்றோம். இதுக்கான அறிவை எதை வச்சு இதை பண்ணணுமோ இதுக்கான அறிவை வித்யா கலைன்னு சொல்றோம். ரிக்யஜுர் சாமாதர்வன வேதங்களும் சிக்ஷாகல்பம் வியாக்கரணம் நிருக்தம் சந்தஸ் ஜோதிஷம்னு சொல்லக்கூடியதான பெரிய சாஸ்திரங்கள் எல்லாம் அபராவித்யா அவித்யா அப்படின்னு போற்றப்படுது. அதாவது அதெல்லாம் வித்தியே இல்லைன்னு சொல்றாங்க. நம்மளை மேம்படுத்திக்கிறதுக்காக வேண்டி, உயர்ந்த வாழ்க்கை வாழ்வதற்காக வேண்டி, நோயிலிருந்து தான் மீள்வதற்காகவும், வறுமையிலிருந்து மீள்வதற்காகவும், சுகமா இருப்பதற்காகவும் கண்டினியூஸா எதையாவது ஒன்று தெரிஞ்சுக்கிறதுக்கு முற்பட்டுக்கிட்டே இருக்கும். மாஸ்டர் ஆகணும் நம்ம ஏதாவது ஒண்ணு இல்லைன்னு சொல்லி ஏதோ ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு, ஏதோ ஒரு தொழிலை எடுத்துக்கிட்டு, ஏதோ ஒண்ணுல ஏதோ ஒரு அறிவை தேடிக்கொண்டே, ஏதோ ஒன்றை தேடிக்கொண்டே ஓடிக்கொண்டே போய்கிட்டே இருக்கும். அப்படி தேடி பிடிப்பதை நான் படிப்பு அப்படின்னு நினைக்கிறேன். காலம் முழுவதும் பள்ளி படிப்பிலையும் கல்லூரி படிப்பிலையும் இதிலெல்லாம் செலவு பண்ணி போட்டு இனி வாழ்க்கையை படிப்பதற்காக ரொம்ப நேரத்தை படிப்பதற்காகவே செலவு பண்றோம். நீங்க செல்போன் யூஸ் பண்றது, நிறைய யூடியூப் பார்க்கறது, இதெல்லாமே ஏதாவது நமக்கு கிடைக்குமான்னு பார்க்கறது தான். டைம் பாஸ் பண்றதுக்காக பண்றது வேற. அதெல்லாம நம்ம ஏதாவது படிச்சுக்க முடியுமா, நமக்கு உதவி புரியும் வகையில எதையாவது ஒன்று கிடைக்குமான்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கிறது. இத
எல்லாம் அபராவித்யா. இதெல்லாம் வித்தையே அல்ல. சுகம் அளிக்க போறதில்ல, நிம்மதி அளிக்க போறதில்ல, அமைதி அளிக்க போறதில்ல. அமைதி அளிக்கணுமானால் ஒரே ஒரு வித்தை மாத்திரம்தான் பயனளிக்கும். அதுக்கு மாத்திரம்தான் வித்யாகரணின்னு பேர். வித்யைனா என்னன்னா, மனசுனா என்னன்னு, உயிர்னா என்னன்னு, நிவர்த்தி பண்றதுனா என்னன்னு தெரிஞ்சால் சாந்தி உண்டாகும். மனசு அப்படிங்கிறது என்னன்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்க மனம் அப்படிங்கிறது என்னன்னா, கடந்த கால அனுபவங்களை கொண்டு எதிர்காலத்தை திட்டமிடும் ஒரு அமைப்பு. மனசுக்கு எப்பவுமே சுதந்திரமா இயங்குவதற்கான தகுதி இல்லை. மனசை நிவர்த்தி பண்ணணும், மனசை இயங்க விடாம பண்ணணும் அப்படின்னு காரணம். எதுக்கு போய் அதை இயங்க விடாம பண்ணணும்னு கேட்டா இதெல்லாம் தான் காரணம். மனசு சுதந்திரமா இயங்கிறதுக்கான தகுதி இல்லை. அது கடந்த கால அனுபவங்களை கொண்டு எதிர்காலத்தை உருவாக்க முயற்சிக்கும். மனசு சின்ன சின்ன அனுபவங்களை கொண்டு ஆனது. மனசு அடுத்தவர்களுடைய அனுபவத்தை கொண்டு அடுத்தவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை உங்களுடையது போல காண்பிக்கக்கூடியது. மனசு தான் நிற்பதற்கு ஒரு நிலை இல்லாதது. தான் கொடுக்கின்ற ஒரு ஐடியால மனசு உங்களுக்கு கொடுக்கிற ஒரு அபிப்பிராயத்துல நிக்காது. கொஞ்ச நேரத்துக்கு ஒருக்கா அது மாறிக்கிட்டே இருக்கும். மனசை ஏன் பின்தொடரக்கூடாது, மனசை ஏன் நிவிர்த்தி பண்ணணுங்கிறதுக்கான காரணங்கள் இதெல்லாம். மனசு எப்பவுமே இரட்டைகளை உடையதாகவே இருக்கும். நடக்குமா நடக்காதா, நடக்கும்னா என்ன பண்ணலாம், நடக்காதுன்னா என்ன பண்ணலாம். பாசிட்டிவையும் நெகட்டிவையும் ஒரு சேர ஒரே நேரத்தில் யோசிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய இரட்டைகளை உடையது. எப்போ நடக்க வேண்டியதை நடக்குமா நடக்காதாங்கிற ஒரு இரட்டையை கொண்டு வந்துச்சோ அப்பவே அது நடக்காது. அப்போ நெகட்டிவ் ஆயிடுச்சு. எது ஒன்று நடக்கக்கூடாதோ அது நடந்துருமோன்னு எப்போ அதை நினைக்குதோ அப்பவே அது நடந்துரும். அப்பவே அது ரெட்டையை கொண்டு வந்துருச்சு. அப்பவே அது எதிர்மறையா இயங்க ஆரம்பிச்சிருச்சு. மனசுக்கு எப்பவுமே எதிர்மறையாவே தான் இயங்க தோணும். இதெல்லாம் நீங்க கொஞ்ச நேரம் உட்காந்து பாருங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு எதிர்மறையாவே தான் உங்களோட மனசு உங்ககிட்ட காமிக்கும். மனசு இந்த எதிர்மறையா இருந்து 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 தோல்விகளாலேயே ஆனது. எப்பெல்லாம் இது எதிர்மறையோ இருந்ததோ அப்பெல்லாம் அது ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்கும். தோல்விகளாலேயே ஆனதுனால அதுக்கு எப்பவுமே பயம் இருக்கும். மனசு உங்களை ஒரு நிமிஷத்திற்கு 2 முறையாவது பயமுறுத்தாம இருக்காது. கவனிச்சு பாருங்க. ஐயோ அப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது, ஐயோ இப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது, இப்படி உங்களை பயமுறுத்திட்டே இருக்கும். எல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்க. மனசு கண்டமானது, மனசு சந்தேகத்தால் ஆனது, மனசு பயமுறுத்தக்கூடியது, மனசு கடந்த காலத்தால் ஆனது, மனசு அடுத்தவனுடைய அனுபவத்தால் ஆனது. இந்த அல்பமான மனசு உங்களை சுகத்தை நோக்கி டைரக்ட் பண்ணுவதற்கான அருகதை இல்லை அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிறது தான் வித்யை. இதெல்லாம வேற எதுவுமே வித்தை கிடையாது. அடுத்தது, உயிர் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டா மனசு இப்படிப்பட்டது. மனசை நிவர்த்தி பண்ணியாகணும். ஏன் நிவர்த்தி பண்ணணுங்கிறதுக்கான சாட்சி இதெல்லாம். நிவர்த்தி கலையில இதெல்லாம் புரிஞ்சால் மனசை நீங்க நிவர்த்தி பண்றதுக்கு ரெடி ஆயிடுவீங்க. வேண்டாம் எனக்கு இந்த மனசு, நான் இனி மனசை ஃபாலோ பண்ணலன்னு தயாராகிடுங்க. மனம் நிவர்த்தி ஆனால் அது திரும்ப எல்லாம பிரதிஷ்டை பண்றது எங்க, உயிர்ல தான் பிரதிஷ்டை பண்ணணும். எழுந்த உற்பத்தி ஸ்தானமான உயிர்ல பிரதிஷ்டை பண்ணணும். உயிர்னா என்னன்னா, உயிரை பிரத்யட்சமாக அனுபவிக்கிறது அப்படிங்கிறது அது நம்ம அனுபவிச்சுட்டு தான் இருக்கோம். பட் அதுக்கு ஒரு அனுகிரகமும் ஒரு கிருபையும் உண்டாகி குருநாதனோட சாநித்தியத்தில்
ஒரு தெய்வீக முகூர்த்தத்தில் வச்சு ஒரு சாட்சாத்காரம் நடக்குமானால் அது சாத்தியம். அப்படி அல்லாத இருக்கிற காலத்துல நம்ம அனுமானமாக அதை புரிஞ்சுக்க முடியும். என்ன அனுமானம்னா, எந்த ஒரு உயிரும் எந்த ஒரு பொருளும் உயிர் இருக்குமானால் அதில் மூச்சு இருக்கும். மூச்சு தான் அந்த உயிரினுடைய முதல் சலிப்பு, முதல் அசைவு. கேட்டுட்டு இருக்கவங்கெல்லாம் கேளுங்க, உயிர் இருக்கான்னு உங்ககிட்ட ஒரு கேள்வி கேளுங்க. இருக்குங்கிறதுக்கான அனுமானம் என்னன்னா, ஒரு மலையில் புகை வரும் பொழுது அதுல அனுமானம் என்னன்னா, மலையில புகை வருதுன்னா அங்க நெருப்பு இருக்குன்னு ஒரு அனுமானம். உங்கள மூச்சு ஓடுதனால் உங்களுக்கு உயிர் இருக்குன்னு அனுமானம். கவனிச்சு பாருங்க, மூச்சு நீங்க இழுக்கிறீங்களா அல்ல மூச்சு உயிர் இழுக்குதா அப்படின்னு பார்த்தா நம்ம இழுக்கல, மூச்சு உயிர் தான் இழுத்துக்கிட்டு இருக்கும். பாருங்க, உட்கார்ந்து பாருங்க தெரியும். எதிராக செயல்பட்டாலும் கூட மூச்சு நம்ம விடாது. மூக்கை பிடிச்சிக்கிட்டு ஒரு நிமிஷம் நிற்கலாம்னு சொல்லி நின்று பாருங்க. இப்போ மூச்சு வேணும்னு சொல்லி உள்ளுக்குள்ள திக்குமுக்காடு. அப்போ மூச்சினுடைய தேவை உயிருக்கு இருக்கு. மூச்சு உயிர் தான் வாங்குது. எதுக்காக வாங்குது அப்படின்னா, எல்லாரும் ஒரே பதில சொல்லுவோம், உயிர் வாழ்றதுக்காக வாங்குது. உயிர் வாழ்றதுக்காக வாங்குதுங்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த வாழ்றதுனா என்னன்னு யாருக்குமே தெரியல. வாழ்றதுனா என்னன்னா, இன்னைக்கு இப்ப நான் எனக்கு கிடைச்சதான ஒரு திருக்குறிப்பை சொல்றேன். வாழ்றதுன்னா என்னன்னா, ஆக்சுவலா எனக்கு என்ன தேவையோ என்னோட தேவையை தேர்வு செய்யறது தான் வாழ்றது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப எனக்கு என்ன தேவையோ என்னுடைய தேவையை தேர்வு செய்வது தான் வாழ்றது. என்னோட தேவையை நான் தேர்வு செஞ்சுட்டேன்னா என்னோட மூமெண்ட் நான் தேர்வு செய்ததை நோக்கி இருக்கும். நான் அதை பாசிட்டிவ் ஆனது நெகட்டிவ் ஆனதுன்னு கூட நான் பிரிக்க விரும்பல. நல்லது கெட்டதுன்னு கூட நான் சொல்றது தப்பு. என்னோட உயிர் அதுக்கு எது தேவையோ அது ஃபுல்ஃபில்லா இருக்கிறதுக்கும், அது பூர்ணமா இருக்கிறதுக்கும், அது திருப்தியா இருக்கிறதுக்கும், அது நிறைவா இருக்கிறதுக்கும் என்ன தேவையோ அந்த தேவையை செலக்ட் பண்றது தான் வாழ்றதுன்னு அர்த்தம். அது எப்படி செலக்ட் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, மூச்சு தான் அதனோட செலக்ட் பண்ணிருக்குதுங்கிறதுக்கான சாட்சி. வாழ்றதுங்கிற சைன் மூச்சு ஓடிட்டு இருக்குதுங்கிறது. மூச்சு எதுக்காக ஓடுது? வாழ்றதுக்காக ஓடுது. வாழ்றதுன்னா என்னன்னா, அது திருப்தியா இருப்பதற்கு அப்போதைய தேவை என்னவோ, அப்போதைய தேவைன்னு கூட சொல்ல முடியாது, ஆல்வேஸ் அது திருப்தியா இருப்பதற்கு, உயிர் தான் திருப்தியா இருப்பதற்கு என்ன தேவையோ அந்த தேவையை தேர்வு செய்தல். தேர்வு செஞ்சா நீங்க விரும்பினாலும் விரும்பாட்டியும் நீங்கள் தேர்வு செய்ததை நோக்கி நகர்ந்தே ஆக வேண்டும். அதற்குரிய அறிவு உங்களுக்கு வரும், அதுக்குரிய தடம் உருவாகும். அதற்கு நீங்கள் எவ்வளவு தகுதி அல்லாத தளத்தில் இருந்தாலும் தகுதிப்படுத்தப்படுவீர்கள். இப்போ மனசு உங்களுக்கு கொடுக்குற ஐடியாஸை தேர்வு செய்வீங்களா அல்ல உயிர் வாழணும்னு எடுக்கிற மூச்சை தேர்வு செய்வீங்களா? இங்கதான் உங்களோட வித்தை. இதுக்கு பேர் வித்யாகலைன்னு பேர். மனசு கண்டமானது. உயிர் தான் திருப்தி அடைவதற்கு என்ன வேணுமோ அதை தேவைன்னு சொல்லி தேவைப்படுத்தும், உறுதிப்படுத்தும். மனசு பயமுடையது. உயிர் எதுக்கும் பயப்பட வேண்டியதில்லை, வாழணும்னு மூச்சுவாங்க. மனசு சந்தேகத்தால் ஆனது. இங்க கிடைக்குமா கிடைக்காதாங்கிற சந்தேகமெல்லாம் இல்லை, எனக்கு வாழ்றதுக்கு என்ன தேவையோ அது இந்த உலகம் கொடுத்தாகணுங்கிற அறிவு. மனசு தோல்விகளால் ஆனது. உயிருக்கு தோல்வியே இல்லை, ஒரு நாளும் அதற்கு தோல்வி ஏற்படும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில எதை நீங்க தேர்வு செய்வீங்கிறது தான். மனசு திருப்பி திரும்பி எழும்பொழுதெல்லாம் மனசு ஒரு சூது வச்சிருக்கும். என்னன்னு கேட்டுக்கோங்க, உங்களுக்கு நல்லது பண்ற மாதிரி ஏதாவது எழுந்திரிக்கும். எனக்கு இது உனக்கு நல்லது, இப்படி ஆயிடுச்சுன்னா நீ பாதிக்கப்பட்டுருவ, உங்களுக்கு நல்லது மாதிரியே அது சொல்றக்கு வரும். அப்ப மனசு கிட்ட சொல்லிக் கொடுக்க வேண்டியது என்னன்னா, உனக்கு நிலை இல்லை, நிலை இல்லாத உன்னால எனக்கு இந்த ஐடியாவை கொடுக்க முடியாது. அப்ப நீ எங்கிருந்து இதை கொடுக்கறது தெரியுமா? நீ உற்பத்தியான இடத்தை ரிஃப்ளெக்ட் பண்ற. நீ உற்பத்தியான இடம் உயிர். உயிர் வாழணும்னு மூச்சு எடுத்துருக்குது. உயிர் வாழணும்னு மூச்சு எடுத்துட்டு இருக்குது. உயிர் வாழணுங்கிறது தான் அதனோட தேவை. அந்த தேவையைத்தான்
நீ என்கிட்ட அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோன்னு பயமுறுத்தி சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்க. நீ ரிஃப்ளெக்ட் பண்ற, ரிஃப்ளெக்ஷன் இல்லாம அங்க ஆல்ரெடி ஒரு பிரகாசம் இருந்துகிட்டே இருக்குது. என்ன? நான் வாழணும், நான் வாழ்றதுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது அந்த உயிருக்கு நல்லா செலக்ட் பண்ண தெரியும். அந்த செலக்ஷன் தான், அந்த செலக்ஷன் ப்ராசஸ் தான் நம்மளோட மூச்சு அப்படிங்கிறது அந்த மனசுகிட்ட சொல்லி கொடுத்தா, நீ அங்கேயே எழாம உட்காரு அப்படின்னு சொல்லி கொடுத்தா அது பிரதிஷ்டை ஆயிடும். கொஞ்சம் நாள்ல புரிஞ்சுக்கும். நல்லதுக்காக தான் மனசு எழுப்பி குதிக்குது, நல்லது சொல்லி கொடுக்குற ஐடியாவில் தான் குதிக்குது. நீ குதிக்கிறது தான் எனக்கு தீங்கே அப்படிங்கிறத சொல்லி கொடுத்து புரிய வச்சு நீ ரிஃப்ளெக்ஷனை எடுத்துட்டு ஆடுற, பிரகாஷம் அங்க நிலையா இருக்கு. நீ பயமுறுத்துறதுக்கு நான் ஓட வேண்டாம். உயிர் வாழணுங்கிறதுக்கு எடுக்கிற மூச்சே போதும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, வாழணும் அப்படி வாழணும்னு மூச்சு எடுக்காதீங்க. அதெல்லாம் நான் சொல்றது. உங்க மனசு பலவிதமான டிஸ்டர்பன்சஸை கிரியேட் பண்ணும் பொழுதெல்லாம் அந்த டிஸ்டர்பன்ஸுக்கு எதிரான ஒன்றைத்தான் உங்கள் உயிர் விரும்பி மூச்சை வாங்கிட்டு இருக்குதுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. நான் பேசுறேன் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு எதிரானதை கொண்டு உங்களுடைய மனம் உங்களை துன்பப்படுத்தும் பொழுதெல்லாம், உங்களுக்கு கிடைக்காது என்று பல விஷயங்களை காட்டி மனதை சுருங்கச் செய்து வேதனை அடைய செய்யும் பொழுதெல்லாம் உங்கள் உயிர் அதையல்ல தேர்வு செய்தது, உயர்ந்ததையும் சிறப்பானதையும் தேர்வு செய்து கொண்டு விட்டது என்பதனை தெளிந்து மனதை பிரதிஷ்டை செய்தால், இந்த அறிவு மனதுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுமானால், இந்த அறிவில் நீங்கள் தெளிவீர்களானால், இதற்கு வித்யா கலைன்னு பேர். இது 3 நடந்தால் சாந்தி கலை உருவாகும். இது 3 நடந்தால் சாந்தி கலை உருவாகும். சாந்தினா மனசு நிவிற்த்தியானால் பரமோப சாந்தி. சாந்தினா அமைதி நடந்துருச்சுன்னு நினைக்காது. அமைதி தான் அது. பட் எப்படியான அமைதினா, ஒண்ணுமே இயங்காம ஷட்டா இருக்கிற அமைதி அல்ல அது. நீங்க எதுவுமே பண்ணாம உங்களுடைய எல்லா தேவைகளும் ஃபுல்ஃபில்டா இருக்கக்கூடியதான ஒரு நிலைதான் அமைதி. ஒரு புதிய உணவும் 2 நாட்களுக்கு முன்பு உண்டாக்கிய உணவும் ஒரு சேர உங்கள் முன்பு வைக்கப்பட்டு உங்களை தேர்வு செய்ய விட்டால், நீங்கள் நல்ல மனம் உள்ளவனும் கெட்ட மனம் உள்ளவனும் எல்லாரும் தேர்வு செய்யக்கூடியது நல்ல உணவையாக இருக்கும். நம்ம நிக்கிற இடத்துல ஒரு அசிங்கம் இருக்குன்னா, இன்னொரு நல்ல இடம் இருக்குன்னா, நம்ம நல்ல இடத்துல நிக்கிறதுக்கு தான் தேர்வு செய்யும். நம்மளை அறியாமையே நமக்குள்ள நல்லதை மாத்திரமே சூஸ் பண்றது அப்படிங்கிற, நான் நல்லது அப்படின்னு கூட அதை சொல்லக்கூடாது. நமக்கு உயிருக்கு ஹிதமளிக்கக்கூடியது நல்லதா இருக்கு, அதைத்தான் நம்ம தேர்வு செய்வோம். அதனால முதல்ல பயம் தெளியணும். என்ன பயம்? நடக்காம போயிடுமோ, கிடைக்காம போயிடுமோ, வாழாம போயிடுமோ, இல்லாம போயிடுமோ, தெரிஞ்சிருமோ, யாருக்குமே தெரியாமையே போயிடுமோ. இப்படி நம்மளோட மனசுக்குள்ள பல தேவைகள் இருக்கு. அந்த தேவைகள் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு உயிர் வாழணும் என்பதற்குள்ளாக எடுக்கின்ற ஒரு மூச்சு எல்லா பூர்ண சந்தோஷத்தையும் சுகத்தையும் தேவையானவைகளை எல்லாம் நிறைவாக எடுத்துள்ளது என்பதனை புரிந்து கொண்டோமானால், பயம் தெளியுமானால், நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்க ஒண்ணுமே செய்ய வேண்டாம். நான் ஒண்ணுமே செய்ய வேண்டாமா, நான் அதை அடைய ஒன்றும் பண்ண வேண்டாம், நான் முயற்சி செய்ய வேண்டாமா, நான் வாழ்ற ஒன்றும் பண்ண வேண்டாமா, ஒண்ணுமே பண்ண வேண்டாம். செலக்ஷன் மாத்திரம் கரெக்டா இருக்குமானால், மனசு ஃபாலோ பண்ணக்கூடாது. வாழணும்னு எடுக்கிற மூச்சு, என்ன பிரச்சனை வேணாலும் இருக்கட்டும், வாழணும்னு எடுக்கிற மூச்சு உயிர் எடுக்குது, வாழ்றதுக்காக எடுக்குது. வாழ்றதுன்னா நல்லதை செலக்ட் பண்ணுது. அது உங்கள் உடலை சார்ந்த நோயாக இருந்தாலும், உங்கள் மனதை சார்ந்த குழப்பங்களாக இருந்தாலும், உங்கள் உறவுகளை சார்ந்த சிக்கல்களாக இருந்தாலும், உங்கள் சூழ்நிலையில் ஏற்பட்டிருக்கிற பெரிய பெரிய அக்கப்போரா எல்லாம் இருந்தாலும், ஒரு சேர தீர்ப்பதற்கு தகுதியுடையது என்ற ஒரு தெளிவோடு நீங்கள் இருப்பீர்களானால், பயம் தெளிவீர்களானால், நீங்கள் எடுக்கும் மூச்சு இந்த புவனத்தையே, இந்த அண்டத்தையே, இந்த அகிலத்தையே இயக்கும் சக்தியுடையதாக
இருக்கும். நீங்கள் அதை நோக்கி நகர்த்தப்பட்டே தீரணும். நீங்கள் அதை நோக்கி பயணிக்கப்பட்டே தீரணும். அது உங்களுக்கு டீச் பண்ணும். வழி இது, துறை இது, நீ செய்யும் முறை இது எனவே மொழிந்தமை சிவமேன்னு வள்ளல் சொல்றார். இதுதான் வழி, இதுதான் உன்னோட துறை, இப்படித்தான் நீ செய்யணும்னு உங்களுக்கு டிபார்ட்மெண்ட்டை பிரித்து கொடுத்து பூர்ண அறிவு அதை உங்களுக்கு உண்டாக்கி வைக்கும். அது இல்லாம மனசு சொல்லி கொடுக்குற ஒவ்வொரு விஷயத்துக்கா என்ன பண்றது அப்படின்னு நம்மளோட மனசு கேள்வி கேட்கும். என்ன பண்றது? உங்க அறிவை வச்சு என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. அதை செய்யறதுக்கு நீங்க தான் உங்களோட சக்தியை பிரயோகிக்கணும் இல்லையா, தானா நடக்காது. மீறி நடந்தாலும் அது எதுல முடியும்? ஃபெயிலியர்ல முடியும். என்ன பண்றதுன்னு கேள்வி கேட்காதீங்க. என்ன பண்றதுன்னு கேள்வி வைக்கிற மனசே நீ ரிஃப்ளெக்ட் பண்ற, அங்க ஆல்ரெடி அது முடிஞ்சிருச்சு, வாழணும்னு எடுத்தாச்சு மூச்சு அப்படிங்கிறத பொருத்தி கொடுங்க. அப்படி உண்டாக்குனால் அங்க சாந்தி கலை உண்டாகும். ஒரு வெற்று சாந்திங்கிற வார்த்தை வெறுமனே சாந்தின்னு நம்ம அது ஒரு அமைதி அப்படின்னு போயிடக்கூடாது. ஒரு சத்தம் இல்லாத சூழ்நிலைக்கு பேர் அல்ல சாந்தி. ஒரு நிசப்தம் அல்ல சாந்தி. எல்லாமே நிறைவடைந்த நிலையில் இருப்பது சாந்தி. நோ நீட், அங்க எந்த விதமான மனதின் தேவையும் இல்லாமல் ஆகுவதற்கு பேர் சாந்தி. புரிஞ்சுக்கோங்க, சாந்தினா மனசுக்கு தேவை இல்லாம ஆகிறதுக்கு பேர் சாந்தி. மனசு உங்களுக்கு நல்லது பண்ற மாதிரி தானே வருது, அது ஒண்ணுமே பண்ண வேண்டாம், அங்க ஆல்ரெடி எல்லாமே இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு புரியுமானால், அந்த மூச்சு அங்க நடந்திருக்குமானால், மனசுக்கு எந்த தேவையும் இல்லை என்று ஆகின்ற அந்த சூழல் சாந்தி கலையை வர்ஷிக்கும். ஒரு சேர உங்கள் உடலிலும் உங்கள் மனோமண்டலத்தின் மீதும் உங்கள் உறவுகளின் மீதும் நீங்கள் இருக்கும் சூழ்நிலைகளின் மீதும் சாந்தியின் வர்ஷிப்பு உண்டாகும். அப்படின்னா ஜீவகலை பாயும், சிவகலை பாயும், எல்லாம் உயிரூட்டப்படும். உயிரற்ற ஜட பொருட்களுக்கெல்லாம் உங்களை சுற்றி இருப்பவைகளெல்லாம் உயிருடையதாக உணர்வீர்கள். உயிரற்றவைகளெல்லாம் துக்கத்தை அளிக்கும், உயிருள்ளவைகளெல்லாம் சுகத்தை அளிக்கும். உயிரற்ற பொருட்களிலெல்லாம் உங்கள் உயிரை நீங்கள் பார்க்க முடியும். உயிர்னா என்ன? திருப்தியை பார்ப்பீங்க, நிம்மதியை பார்ப்பீங்க. ஒரு தேவையும் இல்லாம உங்களை டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கிறத பார்ப்பீங்க. மேனேஜ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது, எல்லாம் உங்களுக்கு துணையாக நிற்பதை பார்ப்பீங்க. இதுக்கு சாந்தி கலைன்னு பேர். அப்போ நம்ம என்னென்னலாம் பார்த்தோம்? மனசு நிவர்த்தி பண்ணணும். ஏன் நிவர்த்தி பண்ணணும்? மனசோட லட்சணங்களை பார்த்தா தெரியுது. பிரதிஷ்டை பண்ணணும். எங்க பிரதிஷ்டை பண்ணணும்? உயிர்ல பிரதிஷ்டை பண்ணணும். மனசுக்கு அதனோட ரிஃப்ளெக்ஷன், உயிரோட ரிஃப்ளெக்ஷன் நீ ஆட வேண்டாம் அங்கேயே இருன்னு சொல்லி கொடுத்து பிரதிஷ்டை பண்ணியாச்சு. இந்த ரெண்டையும் செய்வதற்கு எதை வைத்து செய்வோமோ அந்த அறிவு தான் வித்யா கலை. இந்த வித்தையினால உங்களுக்கு சாந்தி உருவாயிடும். இதுல என்ன நடக்கும்னா, மனசு எப்பவுமே பார்க்கலாம்ங்கிற ஒரு வார்த்தையை கொண்டது. செஞ்சதுமே வருதான்னு பார்க்கும். நடந்தது ஒரு காரியத்தை செய்யும், செஞ்சுட்டு வந்துருச்சா, செய்துட்டு வந்துருச்சான்னு பார்க்கும், நடந்துருச்சான்னு பார்க்கும். இன்னைக்கு பண்ணிட்டு அது நடந்துருமா, நடக்குமா இப்படின்னே பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்குள்ள நின்று அடங்கி பேசும். உயிர் வாழணும்னு எப்போ மூச்சு எடுத்துருச்சோ, நீங்கள் அதை நோக்கி நகர்த்தப்படுவீர்கள் என்ற உறுதி உங்களுக்கு வந்துருச்சானால், அந்த ஒரு க்ஷண நேரம் அந்த சாந்தி உங்களுக்கு உண்டாகும் பொழுதே மீண்டும் அந்த சாந்தி நிலையா நிக்குமா, நிக்கிதா, பூர்ணம் ஆயிருக்கா, திருப்தி ஆயிருக்கா, நம்மளை சுத்தி இருக்கவங்களோட உடல் நல்லா இருக்கா, சூழ்நிலை நல்லா இருக்குதான்னு செக் பண்ணி பார்ப்போம். அது மனசுக்கு தான் செக் பண்ணணும், உயிருக்கு செக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. உறுதியா நீங்கள் உங்கள் சூழ்நிலைகளாலும் உறவுகளாலும் உங்கள் மனதாலும் உங்கள் உணர்வாலும் உங்கள் உடலாலும் நீங்கள் தேவையற்ற நிலையில் திருப்தி உடையவர்களாக உங்களுடைய உயிர் உங்களை வச்சிருக்குங்கிறத தெளிவு பெறுவீர்களானால்
சாந்தி கலை சாந்தி அதீத கலையாக மாறும். பிரதிஷ்டா நிவர்த்தி கலை, பிரதிஷ்ட கலை, சாந்தி கலை, சாந்தி அதீத கலை, வித்யா கலை, அந்த 5 கலைகளையும் ஒரு சேர பொருத்தி மனசை நிவர்த்தி செய்வது மாத்திரம்தான் இருட்டிலிருந்து பிரகாசத்திற்கு வர்றது. இதுவா அதுவான்னு எங்க தெரியாது. இப்படியா அப்படியாங்கிற ரெட்டைகள் எங்க இருக்கும்? இதுவா நம்ம தேடுறது அதுவா நம்ம தேடுறதுன்னு எப்ப தெரியாதுன்னா இருட்டில் இருக்கும். கூ சப்தஸ்து அந்தகாரம். இருட்டு என்பது அந்தகாரம், கூங்கிறது இருட்டை குறிக்குது. எனக்கு என்னப்பா தேவை? நான் வாழணும், நான் வாழ்றதுக்கு என்ன தேவை? அது யாருக்கு தெரியும்? என்னுடைய அடுத்த மூச்சை எது தன் கையில் வைத்திருக்கிறதோ அதற்கு தெரியும் நான் எதை கொண்டு வாழ வேண்டும் என்று. அப்ப நான் தேர்வு செய்ய வேண்டிய அத்தாரிட்டியா இருக்க வேண்டியதில்லை, செலக்ஷன் அத்தாரிட்டியா என்னோட உயிர் இருக்குது. வாழணும்னு வாங்குற மூச்சுக்குள்ளா என்னுடைய தேவைகள் எல்லாம் பூர்ணமாக பொருந்தி இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சு கொண்டோமானால் அந்த இடத்துல பிரகாசம் உண்டாகும். ரூ சப்தஸ்து நிரோதித்வாத், அதாவது இருட்டை எதிர்ப்பது. அந்தகார நிரோதித்வாத் இதி குருஹு, அந்த குரு உங்களுக்குள்ள பிரகாசமா இருப்பார், சமாதானமா இருப்பார், சாந்தியை வருஷிப்பார், உங்களை திருப்தியா பார்த்துக்குவார். அந்த நிலவு, அந்த அறிவு பூர்ணமா நிறைந்திருப்பதுதான், எந்த விசித்தியும் இல்லாம எந்த டவுட்டும் இல்லாம பூர்ணமா ஃபுல்ஃபில் ஆயிருக்கிறது தான் பூர்ணிமா அப்படின்னு சொல்றோம். இருட்டிலிருந்து வெளிச்சத்திற்கு வந்து அவ்வெளிச்சத்தில் ஒரு குறைவில்லாமல் நிறைந்து வளர்ந்த நிறைமதியாக இருக்கும் குரு பூர்ணிமாவாக நீங்கள் எல்லோரும் இருப்பதற்கு என் வாழ வேண்டும் என்ற வாழ்வாதாரத்திலிருந்து உயிரெடுக்கும் மூச்சில் பொருந்தி நிறைவு செய்கிறேன்.